கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய பாஜக அரசு சமஸ்கிருத மொழிக்கு யாருமே பேசக்கூடாத, யாருமே பேச முடியாத சமஸ்கிருத மொழிக்கு வளர்ச்சிக்கு 2600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு. ஆனா நம்முடைய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒதுக்குனது வெறும் 150 கோடி. சமஸ்கிருதத்துக்கு 2600 கோடி, தமிழுக்கு வெறும் 180 கோடி ஒதுக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசு. இன்னும் பல வகையில தமிழ்நாட்டுடைய நிதி உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சென்னை மெட்ரோ ரயில் செகண்ட் பேஸ் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி தொகை கொடுக்கல. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 10,000 கோடி ரூபாயும் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி வசூல் அது கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கப்படல. இப்படி பல்வேறு திட்டங்கள்ல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை பறிச்சிட்டு இருக்கிறாங்க.